கண்ணா, நாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபில வேணா இல்லாம இருக்கலாமா? ஆனா, வேர்ல்டு கப் சாம்பியனவே வீழ்த்துவோம். இப்படி வந்து ஸ்ரீலங்கா மாஸா சொல்ற மாரி தான், இன்னைக்கு ஆஸ்திரேலியாவ வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருக்காங்கங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்ல, ஸ்ரீலங்கா தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, பத்தும் நிசங்கா, குசால் மெண்டிஸ், கமிண்டு மெண்டிஸ்ன்னு சொல்லிட்டு, வர்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைக்கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால ஸ்ரீலங்காக்கு ஒரு கட்டத்துல 55 ரன்னுக்கே 5 விக்கெட் வந்து போயிருச்சுங்க. இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்புட்ன்னா, அவ்வளவுதான் ஸ்ரீலங்காவோட சோலி முடிஞ்சுச்சு. இனிமேல் யார்ப்பா ஸ்ரீலங்கா வந்து காப்பாத்த போறா அப்புட்ன்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனா அசலங்கா இருந்துகிட்டு, "ஹலோ! நான் கேப்டன்ம்மா. நான் கேப்டன் இன்னிங்ஸ் எப்படி விளையாடுறேன் பாருங்கன்னு" மனுஷன் 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. நொறுக்கி தள்ளிட்டாரு. அவர் கூட துனித் வெள்ளலகே கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு. நல்ல ஒரு சப்போர்ட்ட குடுத்து இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து கன்டின்யூ ஆச்சு. அப்படியே இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பு ரொம்ப நேரம் கன்டின்யூ ஆகும்ன்னு பார்த்தா, ஒரு கட்டத்தில துனித் வெள்ளலகே அவுட் ஆயிட்டாருங்க. வெள்ளலகே அவுட் ஆனா என்னப்பா, நான் இருக்கேன். நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு, அசலங்கா அவரோட ஆட்டத்த நிறுத்தவே இல்லங்க. மனுஷன் வேற லெவல் ஆட்டத்த வெளிப்படுத்தி செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு. இதனால ஸ்ரீலங்கா வந்து 214 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தவுனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு ஜுஜுப்பி மேட்ருமா. ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்ரீலங்கா பவுலிங்ல இன்னைக்கு மிரட்டி விட்டுட்டாங்க. அதுவும் அசிதா பெர்னாண்டோ ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாருங்க. மேத்யூ சாட்டோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரோட அடுத்த ஓவர்ல ஜேக் ஃப்ரேசரே வந்து தூக்கிட்டாரு. இவர் 2 விக்கெட் எடுத்தத பார்த்து தீக்ஷனா இருந்துகிட்டு, "என்னப்பா நீ மட்டும் தான் 2 விக்கெட் எடுப்பியா? நானும் என் பங்குக்கு விக்கெட் எடுப்பேன்னு" சொல்லி தீக்ஷனாவும் மடமடன்னு சொல்லிட்டு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதனால ஆஸ்திரேலியானால ஒண்ணுமே பண்ண முடியல. அலெக்ஸ் கேரியும், ஹார்டியும் மட்டும் தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்தாங்க. மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைக்கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா ரொம்ப மோசமா 165 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா 49 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா இந்த மேட்ச வின் பண்ண முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா பேட்டிங், பவுலிங் 2லயுமே பட்டைய கிளப்பினது தாங்க. குறிப்பா அசலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தனால தான் இந்த மேட்ச ஸ்ரீலங்கானால வின் பண்ண முடிஞ்சுச்சு. அதே மாரி பவுலிங்ல தீக்ஷனா 1 இல்ல 2 இல்ல மனுஷன் 4 விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாருங்க. அவர் மட்டும் இல்லாம மத்த பவுலர்ஸும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் குடுத்தனால, இந்த மேட்ச ஸ்ரீலங்கானால ரொம்ப ஈஸியா வின் பண்ண முடிஞ்சுச்சு. இப்ப இந்த மேட்ச ஸ்ரீலங்கா வின் பண்ணி காலர தூக்கி விட்டுக்கலாங்க. நாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபில தான் இல்ல. ஆனா பாருங்க, நாங்க ஓடிஐ மேட்ச எப்படி சூப்பரா வின் பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படின்னு, இந்த மாரி கெத்தா சொல்லிக்கலாம். ஏன்னா வேர்ல்ட் சாம்பியனான ஆஸ்திரேலியாவ இப்ப வீழ்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து வின் பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் வந்து இருக்கிறனால, ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மாஸா வந்து சொல்லிக்கலாம். என்ன ஸ்ரீலங்கா சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருந்திருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இருந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.